வெல்கம் டு கணினி ஆசான். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நெட்வொர்க் ஃபைல் ஷேரிங் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? என்எஃப்எஸ்ங்கிற கான்செப்ட்டு. நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம்னா ஃபைல் ஷேரிங்னா நம்ம CentOS லினக்ஸ் ஃப்ளேவரில் ஃபைல் ஷேரிங்காக யூஸ் பண்ணுற கான்செப்ட். சரிங்களா? இப்போ விண்டோஸில் நம்ம எப்படி ஃபைல்ஸ் வந்து ஷேரிங் பண்ணுறோமோ அதே மாதிரி லினக்ஸில் வந்து ஃபைல் ஷேரிங்காக யூஸ் பண்ணுறது தான் என்எஃப்எஸ், நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். சரிங்களா? அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா CentOS லினக்ஸை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அதுலேருந்து எப்படி சர்வர் கிளைண்ட் இன்ஸ்டால் பண்ணி எப்படி ஷேர் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நெட்வொர்க் ஃபைல் சிஸ்டம். சரிங்களா? ஃபைல் ஷேரிங் என்எஃப்எஸ்னால் நெட்வொர்க் ஃபைல் ஷேரிங். அது எதில் யூஸ் பண்ணுறோன்னா CentOS லினக்ஸில் வந்து நம்ம யூஸ் பண்ணி செக் பண்ண போகிறோம். சரிங்களா? எக்ஸாம்பிளுக்கு ஒரு சர்வர் வச்சுருக்கேன், ஒரு ரேக் சர்வர் இருக்குது, அதுக்கு ஒரு ஐபி இருக்குது. சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுக்கு வந்து 10ன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இது வந்து இதே சீரீஸில் ஒரு ஐபி நான் கொடுத்துருக்கேன். இது கிளைண்ட்டு. ஸோ இந்த கிளைண்ட்லேருந்து சர்வர்லேருந்து கிளைண்ட்டுக்கு ஒரு ஃபைல் ஷேரிங் க்ரியேட் பண்ணி அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? என்ன சர்வருக்கு ஃபஸ்ட்டு சர்வர் செட்டை ஃபஸ்ட்டு ரெடி பண்ணணும். அதுக்கப்புறமா இதில் வந்து சர்வரில் வந்து நம்ம எந்த ஃபோல்ட்ரு இது என்ன ஷேர் பண்ண போகிறோமோ அதை வந்து ரெடி பண்ணணும். ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுவோம். அந்த ஃபோல்டரில் சில ஃபைல்ஸு காப்பி பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம வந்து இந்த கிளைண்ட் சர்வரில் எப்படி மவுண்ட் பண்ணி கனெக்ட் பண்ணுறதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து அது எப்படி சொல்லிட்டு ரியல் டைமாக பார்க்கலாம். இப்போ இதுக்கு வந்து ஒரு CentOS லினக்ஸ் சர்வர் நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இது CentOS 8 லேட்டஸ்ட் எடிஷன். இதில் போய்ட்டு டெர்மினலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதில் வரும். ஸோ இதில் வந்து ஐபி மட்டும் நான் பார்த்துக்கிறேன், ஏன்னா ஜிஐயில் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால் நான் SSHல் குட்டியில் எடுத்துகிட்டு அதுலேருந்து நான் உங்களுக்கு எப்படிங்கிறத காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதோட ஐபி அட்ரஸ் வந்து நமக்கு என்ன இருக்குது, 10ன்னு இருக்குது. சரிங்களா? எப்போவுமே ஒரு இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செக் பண்ணணும்னா அப்டேட்ஸ் எதுவும் இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். ஓகேங்களா? இது வந்து யூசரில் இருக்குது. ஸோ அதனால் எப்போவுமே யூசரில் இருந்ததுன்னா நம்ம சூடோ கமாண்ட் யூஸ் பண்ணணும். அந்த யூசருக்கு சூடோ ரைட்ஸ் இருக்கணும். சரிங்களா? அப்டேட்ஸ் அப்டேட் எதுவும் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு அவ்வளோ கமாண்ட் தான் இது. ஸோ இது போட்டிங்கன்னா உங்களுக்கு பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்ட் கொடுக்குறோம். ஓகே, ஸோ பாஸ்வேர்டு கொடுத்தோடனே உங்களுக்கு எதுவும் அப்டேட்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுது. ஸோ அப்டேட்ஸ் வந்து நமக்கு 339 MBக்கு இருக்குது. சரிங்களா? நான் இப்போதைக்கு அப்டேட் கொடுத்து தான் பண்ணணும் நீங்கள். சரிங்களா? ஸோ நான் இப்போ அப்டேட்டை ஸ்கிப் பண்ணிவிட்டு நான் டைரெக்டாக பண்ணுறேன். நான் அப்டேட் கொடுத்துட்டு பண்ணுறது தான் நல்லது. சரிங்களா? ஏன்னா இப்போ நான் 339 MB பண்ணோன்னா எனக்கு லேட் ஆகும், அதனால் நான் நோ கொடுத்துக்கிறேன். பட் ஆனால் நீங்கள் சாஃப்ட்வேர் எதுவும் பண்ணாலும் அப்டேட்ஸை செக் பண்ணிவிட்டு அப்டேட் எதுவும் இருந்தால் நீங்கள் அப்டேட் பண்ண தான் நல்லது. சரிங்களா? இப்போ நோ கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன், உங்களுக்கு கிளியர் கமாண்டு, கிளியர் த ஸ்க்ரீன், நமக்கு தெரிஞ்ச படிக்கும்போது உள்ள முக்கியமான கமாண்டு. சரிங்களா? கிளியர் த ஸ்க்ரீன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இதில் SSH சர்வர் ரன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு இதை வந்து நான் வந்து டெர்மினல் வழியாக வெளியில் எடுத்து கமாண்ட் மோடில் இன்ஸ்டால் பண்ண போகிறேன். சரிங்களா? ஓகே, ஸோ இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன். க்ளோஸ் பண்ணிவிட்டு குட்டி SSH கிளைண்ட் எடுத்துக்கிறேன். ஒரு கிளைண்ட் டூல் இது. நம்ம சர்வரை வந்து கமாண்ட் மோட் வழியாக செக்யூரிட்டியாக கனெக்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த டூல் யூஸ் பண்ணுவாங்க, புட்டிங்கிற டூல். சரிங்களா? ஸோ SSHன்னு சொல்லுவாங்க, இது SSH கிளைண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை SSH கிளைண்ட்டு. சரிங்களா? இதை வச்சு நான் சர்வரை கனெக்ட் பண்ணுறேன். சர்வரோட ஐபி 10ன்னு பார்த்தோம். ஸோ கொடுத்துட்டு போர்ட் வந்து 22. சரிங்களா? கொடுத்துட்டு ஓப்பன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகும். இதில் போய்ட்டு நம்ம இப்போ கனெக்ட் பண்ணலாம்.
யூசரில் ஃபஸ்ட்டு இதாகிட்டு அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம், ஈஸி அட்மின் பாஸ்வேர்டு கொடுக்குறேன். ஆனால் இந்த SSH வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகணும்னா உங்களுக்கு வந்து SSH சர்வர் சர்வீஸ் வந்து உங்களுக்கு அங்கே வந்து எனேபிளாக இருக்கணும். பட் CentOS இன்ஸ்டால் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு டிஃபால்ட்டாக இது இன்ஸ்டால் ஆகி தான் இருக்கும் CentOS சர்வரில். பட் உபுண்டுலலாம் வந்து நம்ம தான் எனேபிள் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு சர்வரை SSH வழியாக. இப்போ போயிட்டு நம்ம ரூட் யூஸருக்கு போயிடலாம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும். சூடோ வச்சு தான் பண்ணணும், அதான் வந்து ப்ரொசீஜர். பட் நான் வந்து பாஸ்வேர்டு ரூட் யூஸருக்கு போயிட்டு பண்ணுறேன். சரிங்களா? எப்போவுமே ரூட் யூஸரை வந்து நம்ம யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிட்டு சூடோ ரைட்ஸ் உள்ள யூஸர் தான் இது பண்ணணும். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ நான் ரூட் யூஸர்லேருந்தே எல்லாமே பண்ண போகிறேன். அவர் தான் ரூட் யூஸர்னா சூப்பர் யூஸர். சரிங்களா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு NFS சர்வர் யூட்டிலிட்டி இது பண்ணணும். சரிங்களா? எம் இன்ஸ்டால். எம்ங்கிறது நம்ம லினக்ஸில் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய கமாண்டு. இந்த எம் கமாண்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த NFS சர்வரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இப்போ நம்ம பண்ணுறது வந்து சர்வர் செட்டப். சரிங்களா? ஃபஸ்ட்டு சர்வர் செட்டப் பண்ணுறோம், அப்புறம் வந்து கிளைண்ட் செட்டப். சர்வர் செட்டப்பில் என்னெல்லாம் பண்ணுறாங்க ஸ்டெப்ஸை பாருங்கள். ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஐபி அசைன் பண்ணுறோம். அதுக்கு வந்து அப்டேட்ஸ் எதாவது இருக்கான்னு பார்க்குறோம். அப்டேட்ஸ் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம NFS சர்வரை இன்ஸ்டால் பண்ணுறோம். சரிங்களா? இந்த எம்ங்கிற கமாண்ட் எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு அப்ளிகேஷன் இதை வந்து இன்ஸ்டால் பண்ணுறது, சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற கமாண்டை தான் எம் இன்ஸ்டால். ஆனால் அந்த எம் இன்ஸ்டாலுங்கிறது வந்து எதில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் வழியாக தான் உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? இல்லைனா நீங்கள் வந்து எம் சர்வரை வந்து லோக்கலாக க்ரியேட் பண்ணிவிட்டு அதிலேருந்தும் நீங்கள் பண்ணலாம். சரிங்களா? நீங்கள் ஆஃப்லைனில் பண்ணணுன்னா RPMனு ஒரு கமாண்ட் இருக்குது. அது வந்து நீங்கள் அந்த சர்வரை சாஃப்ட்வேரை டவுன்லோட் பண்ணிவிட்டு RPM கமாண்ட் கொடுத்தும் பண்ணலாம். நான் இப்போ பண்ணுறது வந்து ஆன்லைன் வழியாக பண்ணுறேன். இன்டர்நெட் வழியாக அது அவன் சர்வர்லேருந்து எடுத்து இன்ஸ்டால் ஆகும். சரிங்களா? அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் எம் இன்ஸ்டால். எம் இன்ஸ்டாலுங்கிறது வந்து நம்ம இன்டர்நெட் வழியாக தான் இன்ஸ்டால் ஆகும் மேக்ஸிமம். இல்லைனா நீங்கள் லோக்கலாக ஒரு சர்வர் வந்து அந்த சாஃப்ட்வேர்லாம் எடுத்துகிட்டு எம் சர்வர்னு ஒன்று க்ரியேட் பண்ணி பண்ணலாம். இந்த எம் சர்வர்லாம் பற்றி நம்ம டீப்பாக பின்னாடி வரும்போது பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க, எம் இன்ஸ்டால்னால் ஆன்லைன் வழியாக இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எம்ங்கிற கமாண்டு. சரிங்களா? எம் இன்ஸ்டால். இப்போ என்ன கொடுக்க போகிறோன்னா, NFSக்கு NFS விட்டில்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, ஆப் இருக்குது. அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணுறோம். ஸோ அதுவே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு சொல்லும். சரிங்களா? ஸோ இப்போ NFS சர்வர் ஆல்ரெடி இதில் இன்ஸ்டால் ஆகி தான் இருக்குது. சரிங்களா? ஸோ இன்ஸ்டால் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த இதெல்லாம் வந்து உங்களுக்கு சொல்லும். இதிலே பார்த்தீங்கன்னா எம் சர்ச் NFS பார்த்தீங்களா? எம் சர்ச் NFSன்னு கொடுத்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து NFS யூட்டிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு காட்டுது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து இதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா எம் ரிமூவ் NFS utils கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆயிரும். ஸோ 119 MB வந்து உங்களுக்கு ரிமூவ் ஆகும். ஸோ அதனால் நோ கொடுத்துட்றேன். சரிங்களா? ஸோ ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து நான் திரும்பி இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவையில்லை. இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அதை இன்ஸ்டால் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். சரிங்களா? என்ன கமாண்டு அகைன் சொல்கிறேன், எம் இன்ஸ்டால். அதுக்கு என்ன பேக்கேஜ் தேவைப்படுது, NFS utils. சரிங்களா? இதை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிருந்ததுன்னா ஆல்ரெடி இன்ஸ்டால்னு வந்துடும். இந்த பேக்கேஜ் வந்து இன்ஸ்டால் ஆகிட்டு வந்துடும். இல்லைனா நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண வேண்டியது இருக்கும். சரிங்களா? ஸோ அது இன்ஸ்டால் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்க்க எம் சர்ச் அதுக்குள்ளே என்னென்ன பேக்கேஜெலாம் பண்ணுறதுக்கு எம் சர்ச்சுங்கிற ஒரு கமாண்ட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன அது டிபெண்டிஸ், அது NFSோட என்ன அப்ளிகேஷன் என்ன பேக்கேஜ்லாம் இன்ஸ்டால் ஆகிருக்கு அதோட டிபெண்டிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சர்ச் பண்ணி எடுத்து கொடுத்துரும். சரிங்களா? ஓகே. இப்போ வந்து நம்ம NFS இன்ஸ்டால் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா
அதோட சர்வீஸ் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். NFS சிஸ்டம், அதுக்கு என்ன கமாண்ட்னா சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சிஸ்டம் CTL ஸ்டேட்டஸ் NFS சர்வர். ஸோ இப்போ வந்து நம்ம சர்வர் ஸ்டார்ட் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டேட்டஸ் செக் பண்ணுறோம். சரிங்களா? ஸோ வந்து என்ன இருக்குது பார்த்தீங்களா, ஆக்டிவ் இன்ஆக்டிவ்னு இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் உங்களுக்கு வந்து சர்வீஸ் ஸ்டாப் ஆகிருக்குன்னு அர்த்தம். ஸோ நம்ம சர்வீஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு என்ன கமாண்டுன்னா இந்த ஸ்டேட்டஸ் இடத்துல என்ன கொடுக்கணும், ஸ்டார்ட்னு கொடுத்தா போதும். ஸ்டார்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும், இப்போ போய் செக் பண்ணுங்கள், கிளியர் பண்ணிட்டு செக் பண்ணலாம். இப்போ நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவ்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ ஸ்டார்டிங் NFS சர்வர் அண்ட் சர்வீசஸ்ங்கிறப்போ நம்ம சர்வீஸ் வந்து உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஃபோல்டருக்கு வந்து NFS சர்வர் கான்ஃபிகரேஷன் பண்ண போகிறோம். சரிங்களா? ஓகே, ரைட்டு. இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுவோம். மேக் டைரக்டரி. ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா மேக் டைரக்டரி கமாண்ட் யூஸ் பண்ணுறோம். சரிங்களா? MKDIRங்கிற கமாண்டு. NFS சர்வர் அப்படின்னு கொடுக்குறோம். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, அந்த ஃபோல்டருக்குள்ளே NFS ஷேர்னு ஒன்று நான் க்ரியேட் பண்ணுறேன். NFS ஷேர்னு ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ வந்து இப்போ இதை க்ரியேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போது நீங்கள் ls -ll கொடுத்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரூட் டைரக்டரிக்குள்ளே உங்களுக்கு என்ன அந்த ரூட்டில் இதை PW போட்டிங்கன்னா ப்ரெசன்ட் ஒர்க்கிங் டைரக்டரி. சரிங்களா? என்ன டைரக்டரின்னு காட்டும், ரூட் டைரக்டரியில் இருக்கும். நம்ம NFS சர்வர் க்ரியேட் பண்ணியிருக்கிறது வந்து எதில் பண்ணியிருக்கோன்னா ரூட்டுக்குள்ளே, ரூட் யூஸருக்குள்ளே ரூட்டு டைரக்டரினா இதை தான் ரூட் டைரக்டரின்னு சொல்லுவாங்க. அது வந்து ரூட் யூஸரோட டைரக்டரி, ரூட் யூஸரோட ஹோம் டைரக்டரி. இதுதான் வந்து உங்களுக்கு ரூட் டைரக்டரி. இதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஹேஷ் சிம்பிள் மட்டும் வரும். இதுதான் வந்து ரூட் டைரக்டரி. ஸோ இதில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா ஒரு உங்களுக்கு NFS சர்வருங்கிறது இருக்குது பார்த்தீங்களா. இந்த டைரக்டரிக்கு இந்த ரூட்டு கீழே தான் எல்லா டைரக்டரிஸுமே வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகிருக்கும், அசைன் ஆகிருக்கும். எல்லா டைரக்டரியுமே அந்த ரூட்டு கீழே தான் க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நான் வந்து NFS சர்வர் நான் ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்குள்ளே ஒரு சப் டைரக்டரி ஒரு NFS ஷேர் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இப்போ அதோட ரைட்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். LN கொடுத்தீங்கன்னா அது என்ன ரைட்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு லிஸ்ட் அவுட் ஆகும். இதில் எல்லாமே லிஸ்ட் அவுட் ஆகுது. நம்ம எதுக்குள்ளது மட்டும் பார்க்கணும். NFS சர்வர், NFS ஷேர். ஓகேங்களா? கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு NFS சர்வருக்கு வந்து உங்களுக்கு வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரூட் யூசர், இது வந்து ஓனரு. ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து டீனா டைரக்டரி. உங்களுக்கு இதை பார்த்தீங்கன்னா NFS சர்வருக்குள்ளே என்ன இருக்குது, என்னென்ன ரைட்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்குதுன்னு பார்க்குறதுக்கு இந்த டிங்கிறது வந்து டைரக்டரி, ஆர்னா ரீடு, டபிள்யூனா ரைட்டு, எக்ஸ்னா எக்ஸிக்யூட்டபிள். சரிங்களா? ரீட் ரைட் எக்ஸிக்யூட் இருக்குது ஓனருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா யூஸருக்கு வந்து ரீட் இருக்குது, எக்ஸிக்யூட் இருக்குது, ரைட் இல்லை. ஓகேங்களா? அதர்ஸுக்கும் அதே மாதிரி தான். ஸோ அப்போ வந்து இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும், எக்ஸிக்யூட்டபிள் ரைட்ஸ். ஏன்னா எல்லா யூஸரும் வந்து என்ன பண்ணணும், இந்த டைரக்டரியை வந்து ஆக்சஸ் பண்ணணும். அப்படின்னா நம்ம அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா அந்த ஓனர் இது CHMOD கொடுத்து அந்த இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணணும். சரிங்களா? அப்படின்னா தான் எல்லா யூஸரும் வந்து அந்த டைரக்டரியை வந்து நம்மளால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால் கிளியர் பண்ணிக்கிறேன்.
ஸோ இன்னதோட எல்எல் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சரி இதில் போட்டு பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ்க்கு வந்து உங்களுக்கு ரைட்ஸ் வந்து என்ன இருக்குன்னா ஓனருக்கு மட்டும்தான் வந்து ரீட் ரைட்டு எக்ஸிக்யூட் இருக்குது, மற்ற யூஸருக்கும் அதற்கும் வந்து ரைட்டபிள் இல்லை. ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அதுக்கு வந்து ரைட்ஸு கொடுக்கணும். சிஹெச் மாடு ஆல் எல்லாத்துக்கும் ரைட் ஆக்சஸ் வந்து அசைன் பண்ணுறோம். ஓகே, கொடுத்துட்டு இது ஆர் கொடுக்கணும். ஆர்னால் உங்களுக்கு சப் டைரக்டரி இருக்குல்ல அதுக்கும் சேர்த்து உங்களுக்கு கொடுத்துரும். கேப்ஸ் ஆர், ஏன்னா நம்ம வந்து என்எஃப்எஸ் ஷேருக்குள்ளே தான் அதை பண்ணியிருக்கோம். சரிங்களா, அதனால் ஆர் கொடுக்குறோம். கொடுத்துட்டு என்எஃப்எஸ் அந்த கேப்ஸ் கொடுக்கக்கூடாது. கேஸ் சென்சிட்டிவிட்டி ரொம்ப முக்கியமானது. லினக்ஸை பொறுத்த வரைக்கும் கேஸ் சென்சிட்டிவ் மஸ்ட்டு. சரிங்களா, நீங்கள் என்எஃப்எஸ் சர்வர் எப்படி கொடுக்கீங்களோ லோயர் கேஸ்னால் லோயர் கேஸ் தான் கொடுக்கணும். சரிங்களா, கேப்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எடுக்காது, இல்லைன்னு சொல்லிடும். கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு க்ரியேட் ஆகிரும். ஸோ இப்போ போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா என்எஃப்எஸ் ஷேர் எங்கே இருக்குது? ஸோ வந்து உங்களுக்கு செட் ஆகிடுச்சு. சரிங்களா, ஸோ எல்லாத்துக்குமே ரைட் ஆஸ் ஆல் யூசர்ஸ் ரைட் ஆசஸ் வேணும்னா நம்ம சிஹெச் மாடு -r கொடுத்து ரைட் ஆசஸ் செக் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஃபைல் மூலமாக தான் கான்ஃபிகரேஷன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து இடிசி டைரக்டில் எக்ஸ்போர்ட்ஸ்னு ஒரு ஃபைல் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். எல்லாமே கான்ஃபிகரேஷன் ஃபைல் எல்லாமே இடிசிங்கிற டைரக்டரி கீழே தான் வரும். ரூட்டில் இடிசி டைரக்டரிக்கு கீழே தான் வந்து வரும். சரிங்களா, இடிசி எக்ஸ்போர்ட்ஸ்னு கொடுக்குறேன். EXPORTS எக்ஸ்போர்ட்ஸ்னு கொடுக்குறேன். புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம், இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஐ கமாண்டு. சரிங்களா, ஃபஸ்ட்டு இது வந்து ஒர்க் ஆகாது உங்களுக்கு, இந்த கமாண்ட் வந்து கமாண்டபிள் மோடு. ஸோ எக்ஸ்போர்ட் ஹோஸ்டஸ், ஓகேங்களா, அதாவது மற்ற ஹோஸ்டஸ்க்கு நம்ம வந்து ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். சரிங்களா, ஸோ கொடுத்துட்டு இப்போ என்ன இது கொடுக்க போகிறீங்களோ என்எஃப்எஸ் சர்வர் இந்த டைரக்டரி நம்ம கொடுக்க போகிறோம். ஸ்லாஷ் அதுக்குள்ளே சப் டைரக்டரி என்எஃப்எஸ் ஷேர்னு ஒரு டைரக்டரி. ஓகேங்களா, கொடுத்துட்டு எந்த ஐபிக்கு கொடுக்க போகிறீங்களோ அந்த ஐபியை கொடுக்க போகிறேன். ஸோ நான் 11 கொடுத்துருக்கேன், 11 கொடுக்க போகிறேன். நான் 192 கிளைண்டோட ஐபி வந்து 192.168.1.11. சரிங்களா, எடுத்துட்டு ப்ராக்கெட்டில் என்ன ரைட்ஸ்லாம் கொடுக்க போகிறீங்க, ரீட் ரைட்டு சிங்க் அப்படின்னு கொடுக்கணும். சரிங்களா, இப்போ இது வந்து ஒரு பர்டிகுலர் மிஷினை மட்டும் நான் கொடுக்குறேன். ஓகேவா, ஸோ இதே இதில் எல்லா மிஷினும் வேணும்னா இங்கே வந்து ஸ்டார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல இதை எடுத்துகிட்டு ஸ்டார்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த மிஷின் வேணாலும் கனெக்ட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு பர்டிகுலர் மிஷினை மட்டும் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். 168.1.11 கொடுத்துட்டு சேவ் பண்ண வேண்டியதான். ஓகே, சேவ் பண்ணுறதுக்கு W, இதை விட்டு வெளியே வர்றதுக்கு Q. ஓகே, VIன்னு ஒரு எடிட்டரை யூஸ் பண்ணி நம்ம கான்ஃபிகர் பண்ணியாச்சு. திரும்ப வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம்னா அந்த கமாண்டை systemctl கமாண்ட் இருக்குல்ல, சர்வீஸ் அதோட ஸ்டாப் பண்ணி systemctl ஸ்டாப் NFS சர்வர். ஓகே, ஸோ திரும்பி அகெயின் ஒரு தடவை ஸ்டார்ட் பண்ணுங்க. ரைட், ஓகே. ஸோ இது வந்து நம்ம கமாண்டை வந்து இதாக இருக்கான்னு பார்க்குறது, கான்ஃபிகரேஷன் கரெக்டாக அதில் செட் ஆகிருக்கான்னு பார்க்கறதுக்கு எக்ஸ்போர்ட்
எஃப்எஸ் எந்த ஒரு கமாண்ட் வேணும்னாலும் இங்கே டேபை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கமாண்ட் எல்லாமே டிஸ்பிளே ஆகும். ஸோ எக்ஸ்போர்ட் எஃப்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா ஓகேங்களா, பக்காவாக உங்களுக்கு வந்து இதாகிடுச்சு. சர்வரோட கான்ஃபிகரேஷன் வந்து என்ன செட் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு எக்ஸ்போர்ட் எஃப்எஸ்னால் உங்களுக்கு அந்த கான்ஃபிகரேஷன் வந்து காட்டும். ஸோ இதிலே வந்து கிளைண்ட் ஏதாவது வந்து கனெக்ட் ஆகிருக்கா அப்படின்னு பார்த்துருக்கு. ஸோ மவுண்ட்டு கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து கமாண்ட் தெரியலனா டக்குன்னு நீங்கள் போட்டு பார்த்துடலாம். ஸோ மவுண்ட்டு ஓகே -ன்னு கொடுத்தீங்கன்னா கிளைண்ட் ஏதாவது கனெக்ட் ஆகிருக்கான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போதைக்கு எந்த ஒரு கிளைண்ட்டும் இதாகலை, இதிலே தான் உங்களுக்கு இதாகிருக்கு. ஸோ இது வந்து வேறு கிளைண்ட் வந்து உங்களுக்கு கனெக்ட் ஆகிருந்ததுன்னா உங்களுக்கு இதில் காட்டும். ஸோ இதில் வந்து NFS யாருக்கு கனெக்ட் ஆகிருக்கு பற்றி இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். 192.168.1.11 கனெக்ட் ஆகிருக்கு. கனெக்ட் ஆகும், வேறு எதுவும் மிஷினுக்கு கனெக்ட் ஆகாது, அது மட்டும் தான் கொடுத்துருக்கோம். இல்லை ஸ்டார் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன மிஷின் கனெக்ட் ஆகிருக்கு எல்லாமே இதில் ஷோ பண்ணி காட்டும். சரிங்களா, இப்போ மவுண்ட் ஆகிறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஐபிக்கு மட்டும் தான் நம்ம வந்து மவுண்ட் பண்ணியிருக்கோம். சரிங்களா, இப்போ இந்த NFS சர்வரை கிளைண்டில் போயிட்டு எப்படி மவுண்ட் பண்ணுறதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து சர்வரை வந்து செட்டப் பண்ணியிருக்கோம். செட்டிங் அப் த NFS சர்வரை எப்படி லினக்ஸில் செட் பண்ணுறதை பற்றி பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த செட் பண்ண சர்வரை கிளைண்டில் எப்படி கனெக்ட் பண்ணுறதை பற்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.